வாஷ் பண்ணி 2 days ஆனதுக்கு அப்புறம் அதாவது 3rd டேலயும் என்னோட ஸ்கேல்ப் வந்து கிளீனா தான் இருக்கு. மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 10% தான் dandruff இருக்கும். மீதி 90% வந்து dandruff இந்த ஷாம்பு கிளியர் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். கரண்ட்லி நான் விஷ்கேரோட ஆன்டி dandruff ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பேர் அனாட்டமி ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ண இந்த ரெண்டு ஷாம்புல என்ன டிஃபரன்ஸ் அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் பார்த்தேன்னு வந்து சொல்றேன். ஸோ பேர் அனாட்டமி யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஸ்கேல்ப் கிளீனா இருக்கும். அண்ட் விஷ்கேர்ல வந்துட்டு 3 to 4 days ஸ்கேல்ப் கிளீனா இருக்கு. ஹேர் ஃபால் வந்துட்டு ரெண்டுத்திலுமே எனக்கு சிமிலரா தான் இருக்கு. எதுவுமே நிறையாவும் இல்ல, எதுவுமே கம்மியாவும் இல்ல. ரெண்டு ப்ராடக்ட்மே சல்ஃபேட் அண்ட் பாராஃபின் ஃப்ரீ தான். அண்ட் ரெண்டுலயுமே ஆன்டி டேண்ட்ரஃப்கான கீ இன்கிரீடியன்ஸ் நிறையவே ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா பேர் அனாட்டமி ஷாம்புல நிறையவே ஹேர் சில்கியா இருக்கிறதுக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹேர் வந்து நேச்சுரலாவே ஒரு கண்டிஷனர் போட்ட லுக் வந்து இருக்கும். பட் இந்த விஷ்கேர்ல வந்து அந்த மாதிரி கீ இன்கிரீடியன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாததுனால உங்களோட ஹேர் வந்து சில்கி எல்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஹேர் மட்டும் கிளீன் பண்ணும். அண்ட் டு பி ட்ரூ, நீங்க என்னதான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் 100% உங்களோட டேண்ட்ரஃப் வந்து கிளீன் ஆகாது. நீங்க நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஈவன் ஆஃப்டர் தி ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் உங்களோட ஸ்கேல்ப் வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கும். இதே நீங்க ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா ஹேர் வாஷ்க்கு அப்புறம் ஸ்கேல்ப் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு வந்துட்டு கிளீனா வச்சுக்கலாம். ஆல்சோ நீங்க டேண்ட்ரஃப் மேக்ஸிமம் ஸ்கேல்ப்ல இருந்து கிளியர் பண்ணாலே ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ லோக்கல்ல இருக்கிற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ஷாம்புவுமே என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டா தான் இருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க் சேனல் பயோலயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டாடா.